மயிலாடுதுறை இளைஞர்கள் படுகொலை விவகாரத்தில் விசாரணை முடிவு பெறாத நிலையில் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முனுசாமி என்பவரது குடும்பத்தினர் தொடர்ந்து சாராய வியாபாரம் செய்து வந்ததை கண்டித்து தினேஷ் மற்றும் அரிசக்தி ஆகிய இரு இளைஞர்கள் மூவேந்தன் என்பவரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இளைஞர்களின் கொலை வழக்கில் மூவேந்தன், ராஜ்குமார், தங்கதுரை ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின், முதற்கட்ட விசாரணையில் கள்ளசாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதற்காகவே இரு இளைஞர்களை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது என்று கூறினார். புலன் விசாரணை முடிவு பெறாத நிலையில் கொலை வழக்கில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்குமோ என்ற அடிப்படையில் விசாரணை விரிவாக நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார். 3 எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள். இப்பொழுது நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். 28/2/25 வரைக்கும் நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் 3 எதிரிகளுமே. இந்த விசாரணை இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல சில தகவல்கள், அதாவது அக்யூஸ்டுகள் எதிரிகள் சாராய விற்பனை செய்து வந்ததை தடுத்ததால் தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சில தகவல்கள் கிடைக்கப்பட்டன. நாங்கள் அந்த ஆங்கிலையும் நாங்கள் புலன் விசாரணை மேற்கொண்டு தான் வருகின்றோம். எங்களுக்கு கிடைத்த எல்லா தகவலுக்கும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் இஸ் கெப்ட் ஓப்பன் தான், இன்னுமே முடியல. புலன் விசாரணை மேல் புலன் விசாரணை போய்ட்டு தான் இருக்குது. எங்களுக்கு என்ன தகவல்கள் வருதோ எல்லாத்தையுமே நாங்கள் கூர்ந்து ஆய்வு செய்து புலன் விசாரணை மேற்கொண்டு தான் வருகின்றோம். சப்போஸ் இதே வழக்கில் இன்னுமே பல எதிரிகள் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு தெரிய வந்துச்சுனாக்கா அவங்க மேலேயும் கட்டாயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்.